இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 அப்டேட் தான். பிக் பாஸ் சீசன் 7 பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு எவிக்ஷன் நடந்தது. எவிக்ஷன் யார் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆனது வந்து இப்போ கூல் சுரேஷ் தான். பட் ஆனால் வந்து கமல் சார் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 2 எவிக்ஷன் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு சில நேரத்தில் பசிக்கும் போது டபுள் ஆம்லெட் போட்டு சாப்பிடணும் போல இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் இருக்காங்க. 4 பேரில் திரும்ப ஒருத்தர் எவிக்ட் ஆகிடுவாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்சன், விஷ்ணு, அர்ச்சனா, தினேஷ். இதில் யார் எவிக்ட் ஆவாங்கன்றது கன்ஃபார்மாக யாருக்குமே தெரியல. ஆனால் இது 4 பேருமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவா கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் நிக்சன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், நிறையா பிரச்சனைகள் இருக்கிறதுனால மேபி நிக்சன் இந்த வாரம் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நிக்சன் போவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கூல் சுரேஷ் வந்து நேற்று எவிக்ட் ஆகிட்டார். கமல் சார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஓடி ஏறிலாம் கியூஸ்லாம் கீழே வர வேண்டாம், ஸோ கதவு ஓப்பன் ஆகும், அது வழியாகவே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ கூல் சுரேஷ் வந்து இப்போ எவிக்ட் ஆகிட்டார். ஸோ இது எல்லாருமே வந்து இப்போ எவிக்ட் ஆன பிறகு வெளியில் வந்து திரும்பவும் வந்து வந்த உடனே பிரதீப் கிட்ட வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு வீடியோ போட்டுட்ருக்காங்க. இது எதுவுமே எனக்கு என்ன ரீசன் புரியல. பிகாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்க வந்து தப்பு செஞ்சு தான் பிரதீப்பை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத அவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ பிரதீப்போட இந்த ரெட் கார்டு இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸில் பெரிய விஷயமா மாறுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப்புக்கு எல்லாருமே வந்து சாரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கூல் சுரேஷ் வந்து வீடியோ போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி வந்து இது வரைக்கும் அவருக்கு சப்போர்ட் கிடச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இப்போ கூல் சுரேஷோட அப்டேட். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்றதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதில் யார் எவிக்ட் ஆனாங்கன்னா என்ன கேம் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லுங்கள். இதில் விஷ்ணு எவிக்ட் ஆனார் அப்படின்னா பூர்ணிமா, மாயா அவங்க கேம் எல்லாமே அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ச்சனா எவிக்ட் ஆனாங்க அப்படின்னா ஓவராக சவுண்டு வீட்டுக்குள்ளே இருக்காது. தினேஷ் எவிக்ட் ஆனார் அப்படின்னா வந்து அவரும் அர்ச்சனாவும் தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வீட்டுக்குள்ளே சவுண்டு கொடுத்துட்டே இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இவங்க 2 பேருமே வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே சவுண்டு கொடுக்கறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நிக்சன் எவிக்ட் ஆகினானா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அப்போ அவர் ஒன்றும் நார்மலாக தான் இப்போ இருக்கார், எதுவும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அவர் எவிக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இந்த வீக்கு வந்து அவர் ஒரு ஸ்டார் ஒன்று ஜெயிச்சிருக்காரு டிக்கெட்டு ஃபினாலில். ஸோ அதனால் அவர் எவிக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்றது நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. பட் இந்த 4 பேரில் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து விஷ்ணுவை சூப்பராக வந்து நாமினேஷனுக்கு போட்ட சரவண விக்ரம் வந்து செம்மையான பிளான். மேபி அந்த பிளானை வந்து யார் சொல்லி கொடுத்துருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரவண விக்ரம் மட்டும் அந்த பிளான் பண்ணி விஷ்ணுவை உள்ளே இழுத்துட்டு வரலன்னா கண்டிப்பாக வந்து விஷ்ணுவுக்கு இந்த டேஞ்சர் ஜோன் வந்தே இருக்காது. யாருங்க அந்த சரவண விக்ரமை போய் இவ்வளோ தெளிவாக யோசிச்சு பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியலங்க, நீங்களே யோசிச்சு பாருங்கள். சரவண விக்ரம் வந்து யார் சொல்லி அந்த விஷ்ணு நாமினேட் பண்ணார் அந்த ஸ்டார்ஸை வச்சு அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒருவேளை விஷ்ணு எலிமினேட் ஆனால் இந்த கேம் சரியான அவங்க எடுத்த ஸ்டெப்பு சூப்பர் ஸ்டெப்புங்க. ஸோ ஆனால் அது எலிமினேட் ஆகலை அப்படின்னா அது மொக்கம் வாங்கின மாதிரி ஆகிடும். ஓகே, நம்ம எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் விஷ்ணு எலிமினேட் ஆவாரா, இல்லை நிக்சன் எலிமினேட் ஆவாரா, அர்ச்சனா எலிமினேட் ஆவாங்களா. தினேஷ் எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. அர்ச்சனா கூட கொஞ்சம் லைட்டாக வந்து அப்பப்போ வந்து மக்கள் வந்து திடீர்னு சப்போர்ட் பண்ணுறாங்க, திடீர்னு வேணான்றாங்க. பட் ஆனால் தினேஷ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கார். பட் அர்ச்சனா மேபி இருக்கலாம், நிக்சன் மேபி இருக்கலாம், விஷ்ணு எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து இந்த 3 பேர் யார் வேணாலும் எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ யார் எலிமினேட் ஆனால் எப்படி கேம் போகும் அப்படின்ற உங்களோட தாட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.